சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுக்களை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் சொன்ன மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது விம் ஜெல் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி கொசுவை விரட்டி அடிக்கிறதுக்கான விம்ஜெல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொசுக்களை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான பொருள். நீங்கள் விம்ஜெல் ஆட் பண்ணலைன்னா இதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். இந்த விம்ஜெல்லில் லெமனோட அந்த இது இருக்கிறனால தான் நான் அந்த விம்ஜெல் எடுத்திருக்கேன். லெமன் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை வாய்ந்த ஒரு பொருள். அதில் சிட்ரிக் ஆசிட்னு அந்த அமிலம் நமக்கு கொசுக்களை விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விம்ஜெல் எடுக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் லெமன் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ளீனான பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக நம்ம விம்ஜெல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். விம்ஜெல் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பயன்படுத்துகிறப்ப கொசுக்களை விரட்டி அடிக்கும். தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விம்ஜெலை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது கூட ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, சூடம் தான் ஆட் பண்ண போகிறோம். சூடம் நமக்கு கிருமிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். கொசுக்களுக்கு இது பிடிக்காது. கொசு, ஈ, குட்டி குட்டி அந்த பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, இது எதுக்குமே இந்த சூடம் பிடிக்காத ஒரு பொருள். இதை நம்ம அந்த விம்ஜெலோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 4-5 சூடம் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே உங்கள் வீடுகளில் நீங்கள் தெளிக்கணும். அப்படி தெளிச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 4-5 சூடம், நான் கரெக்டாக 4 சூடத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். அதான் கைட்டையே இந்த மணிக்கு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கைட்டை பண்ணிங்கனாலே இதாகிடும். இல்லாட்டி அந்த நம்ம கல் இல்லை அந்த உலக்கையோட அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இது வச்சு கூட தட்டி விட்டு எடுத்துக்கலாம். முன்னாடி 2 இது பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் அந்த சோளத்தையும் நல்லா இந்த மணிக்கு குட்டி குட்டி ரொம்ப துகளாக்காமல் இந்த மணிக்கு சேஃபில் இது பண்ணி விட்டுக்கோங்க. சூடத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது கூட இன்னும் 2 பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடியது இந்த பிரியாணி இலையோட அந்த இலைகளை தான் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கெலாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த இலையை தான் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக கொசுக்களை விரட்டி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் அந்த மணிக்கு பிச்சு விட்டு இதை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள்
சேர்க்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து கொசுக்களுக்கு நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்ப நம்ம பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சத்து கண்டிப்பாக நமக்கு கொசுக்களை விரட்டி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பேஸ்ட்டு கிடைக்கலனா நீங்கள் பேஸ்ட்டு சேர்க்க விருப்பப்படாதவங்க ஷாம்பு சேர்த்துக்கலாம். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது தான். நான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டு எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இது பண்ணிக்கலாம். இல்லை கையிலே எடுத்து நீங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொசுக்களை வந்து விரட்டி அடிக்கும். தொடர்ந்து ஒரு 4 நாள் செஞ்சு பாருங்களேன். 5ஆவது நாள் கண்டிப்பாக கொசு உங்கள் வீட்டு பக்கமே வராது. நல்லா அந்த பேஸ்ட்லாம் வந்து இந்த மணிக்கு மிக்ஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மணிக்கு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.